ஆய்போவன் வணக்கம், குட் ஈவினிங். இன்றைய நாங்கள் சிங்களத்தில் கூட்டெழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். கூட்டெழுத்துக்கள்னு சொன்னால் சஞ்ஞக அக்குருன்னு சொல்லி சிங்களத்தில் சொல்லிவிடும். அது ரெண்டு சத்தம் சேர்ந்து வர்றது. அதாவது இதில் அப்படி ஒரு 4 எழுத்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் உச்சரிக்கக்குள்ள இம்ப என்று உச்சரிப்போம். இப்போ அழுத்தி சொல்லாமல் இம்ப என்று சொல்லி அழுத்தி சொல்லாமல் இம்ப என்று சொல்லணும். அதே மாதிரி இதுலேயும் இண்ட இதை பார்த்தீங்க 3வது குளத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் 4வதுல இங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மெல்லவா சொல்லணும்ன்றதுக்காக தான் மேலே நான் ஒரு பார் ஒன்று போட்டிருக்கேன். இந்த பால பன்னு சொல்லி இம்ப இண்ட இந்த இங்க. அப்போ நீங்கள் ரெண்டையும் அதில் முதலாவது சொல்றதை மெல்லவா சொல்லி அழுத்தி சொல்லாமல் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் சரியான உச்சரிப்பு வரும். அப்போ அப்படி ஒரு 4 எழுத்து இருக்குது. இல்லை கூட்டெழுத்து குழந்தைக்குள்ள சஞ்ஞக அக்குரு. அதில் நான் 4 விதமாக போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சிங்களம் வருது. அதில் ரெண்டாவது ஒளிபெயர்ப்பு அப்படியே சொல்றது டிரான்ஸ்லிட்டரேஷன். அதே போல அதுன்ற தமிழர்த்தம் அது டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். அதை விட அதுக்குரிய விளக்கப்படம் இருக்கிறதுக்கு படம் போட்டிருக்கேன். இல்லாதது நீங்கள் தமிழில் வச்சு பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிளாக நான் ஒரு 4 வேர்ட்ஸ் போட்டிருக்கேன்னு அதில் பாருங்கள். முதலாவது அம்ப. இப்போ நாங்கள் மாங்காய்ன்னு சொல்லிக்குள்ள எப்படி சொல்லுவோம்னா அம்பன்னு சொல்லுவோம். அம்பன்னு சொல்லி உச்சரிச்சா பிள்ளை. அது தமிழ்லேருந்து நாங்கள் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படி உச்சரிக்கல. ஆனால் இதில் நாங்கள் தமிழில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸை விட்டுட்டு சிங்களத்துக்குரியது மாதிரி உச்சரிக்கணும்னு சொன்னால் அம்ப. ஆனால் நாங்கள் இன்னொரு மதர் டங்கில் இருந்து இன்னொரு லாங்குவேஜ் நாங்கள் படிக்கக்குள்ள அது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி மதர் டங்குன்ற இன்ஃப்ளூயன்ஸ் கட்டாயம் வரும். நாங்கள் காலப்போக்கில் அதை நாங்கள் குறைச்சி கொண்டு வரலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்ப அம்ப என்று சொல்லி கேட்கணும் நீங்கள். இதில் ஹண்ட. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தம் என்ற அர்த்தத்தை கொடுக்கறது சிங்களத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஹண்ட ஹண்ட என்று சொல்லி சொல்லுவோம். ஹண்டன்னு சொன்னால் சத்தம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சத்தம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரன்ன்றதுக்கு நாங்கள் சிங்களத்தில் எப்படி சொல்லலாம் ஹந்த ஹந்தன்னு சொன்னால் சந்திரன். தமிழ்லையும் சந்தன் அந்த சத்தம் வருது சந்திரன். இது ஹந்தன்னு சொல்லி சொல்றோம். அதே போல கங்கன்னு சொல்லி சொன்னா ஆறு. ஆறு என்ற நான் கங்கை என்று சொல்றோம் தமிழ்ல. கங்கை என்று சொல்லி சொன்னாலும் ஆறு தான் கங்கை என்று சொல்லி சொல்றாங்க. அதே அவர் சொல்லணும் கங்கன்னு சொல்லி சொன்னா ஆறு. அப்ப இந்த 4 வேர்ட்ஸ்லையும் நீங்க சத்தம் முக்கியம். உச்சரிப்பு, அதாவது நான் சத்தம்ன்றது ப்ரொனன்சியேஷன். உச்சரிப்பு சிங்களத்தில் இருக்கிற மாதிரியே நீங்க சொல்லணும். அம்ப ஹண்ட ஹந்த கங்க. அப்ப இதுல அம்ப அண்டைக்குள்ள மாங்காய், ஹண்ட அண்டைக்குள்ள சத்தம், ஹந்த என்ற சந்திரன், கங்க சொன்னா ஆறு. இதே மாதிரி இன்னொரு லெசன் இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம்.